அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online வெப்சைட். இந்த வெப்சைட் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் அண்ட் ஆல் லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னுடைய ஜென்யூன் ரிவ்யூஸ் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா genreviews.online வெப்சைட்டில் போயிட்டு அந்த பொருளுடைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்குறதுக்கு இது ஒரு பெரு உதவியாக இருக்கும். இந்த வெப்சைட்டினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போயிட்டு பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். நுண்ணிய நூற்பல கற்பினும் தன் உண்மை அறிவே வெள்ளத்தனை இது மலர் நீட்ட மாந்தர்த்தம். நீ உன்னை சரி பண்ணு. நம்ம எங்க செயல்கள் தப்பா செய்கிறோம். மற்றவங்களுக்காக நீ வாழாத. இது சும்மா ஏமாத்திங்கிறான் உன்னை நல்லவன் நல்லவன் சொல்லி. காக்கா நீ சூப்பராக இருக்கிற ஒரு பாட்டு பாடினா பாடலாம். அது காக்காவுக்கு அழகு, மனுஷனுக்கு அழகாங்க. அது யாருக்கு அழகு? காக்காவுக்கு அழகு. மனுஷனா அப்போ நீ அழகாகிற நீ அப்படியே வல்லல் குடியா அப்படின்னா குத்துடலாமா? நானே 10,000 தமிழ் முடியும். மாதம் 500 ரூபாய் கொடுத்து பெரிய வச்சேன். நீ வர 1000 ரூபாய் கட்ட எப்படியா கொடுக்கணும்? யார் சொல்லணும்? நீ தான் சொல்லணும். என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது. தர்மத்துக்கு குடியில் நினச்சிட்டு போகிறேன். நீயே சும்மா தலை உட்காந்துக்கிற. நான் உட்காந்துட்டு போறேன். யார் சொல்லணும்? நீ சொல்ல. நான் உன்னை ஏமாத்தலாம்ல. நான் உனக்கு போல்டாரு, தைரியமா இரு, உண்மையா இரு, விசேஷமா இரு, உன்னை நீ கொண்டாடு. அப்போ நீ நன்றியில் என்ன பண்ணு? எனக்கு அந்த காசு எனக்கு விசேஷம். நீ நன்றியில் கொடுத்த எனக்கு அந்த காசு என்ன ஆகுது? அதே காசு இல்லை என்னதான் ஆயிடுச்சு? ஏமாத்தம் தான் மாறிச்சு. நீ நன்றியில் கொடுத்தா நான் எப்படி இருப்பேன்? என் பேச்செல்லாம் கேட்ட பிறகு நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னா நீ யாரு? உன் செயல்கள் என்ன இல்லை? நேர்மை இல்லை. ஒரு மனிதனுடைய செயலில் எப்படி இருக்கணும்? நேர்மை இருந்தால் தலை விதின்னு ஒன்று இருக்குதுன்றீங்கல்ல, அதை மாற்றிடலாம். அதை திருத்திடலாம். யாருக்கு உண்மையாக இருக்கணும்? யாருக்கும் நம்ம உண்மையாக இருக்க முடியாது. நம்ம நிறுவனத்தை யார் பார்த்துக்கலாம்? நம்ம தான். மனைவியே ஆனாலும் பின்பக்கத்தெல்லாம் காட்ட மாட்டா. மூலெல்லாம் வந்துச்சு, பௌத்திரம்லாம் வந்துச்சு, எல்லாருக்கும் காட்டுவாங்களா? காட்ட மாட்டான். வேற வலியோட உச்சக்கட்டத்தினால தான் டாக்டர்கிட்ட காட்டுவான். சாதாரணமாக காட்டுவானா? காட்ட மாட்டான். யாருக்கிட்டே நம்ம உண்மையான முகத்தை காட்டுறதில்லை. ஆனால் நீங்கள் உங்களை பார்க்கணும். உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்க கற்றுக்கணும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம பொய்யா இருந்து நம்மகிட்டயே பொய்யா இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் பொய்யா இருந்து நம்ம என்ன ஆகிட்டோம்? நம்மகிட்டயே பொய்யாயிட்டோம். செயல்களை திருத்துங்க. உங்களை நீங்களே கவனிங்க. தலைவிதியை கடந்துடலாம்.